நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம் இன்றைக்கு சக்தி கொடு என்ற தலைப்பில் உரையினை கேட்க இருக்கின்றோம். இந்த உரையினை வழங்குவதற்காக வருகை தந்திருப்பவர் உங்களுக்கு புதியவர் அல்ல. பக்தி திருவிழாவில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன என்பதை மிக அழகாக கோர்த்து நமக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற, போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இலக்கிய உலகத்தின் விடிவெள்ளியாக விளங்கி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி சுமதி அவர்களை இந்த மேடைக்கு வருக வருக என்று வரவேற்று, எங்கெங்கு காணினும் சக்தியடா, 7 கடல் அவள் வண்ணமடா, சக்தி கொடு சுமதி வசம். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை, தூய உருப்பலிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பாள் இங்கு வாராது இடர். அனைவருக்கும் வணக்கம். சக்தி கொடு என்பது இன்றைக்கு நான் உங்களிடையே அனுபவிக்கக்கூடிய தலைப்பு. அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி, அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி, பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம், அங்கீகிருதா கில விபூதிரபாங்கலீலா, மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமலச் செல்வி, மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்கச் சுரும்பு போன்றாய், நீலமாமேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நேயத்தால் மெய்ச்சிலிர்த்து நிகரிலா செல்வம் பெற்றான். மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விழி 2 மாது நீ என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறை வாழ்வு கொள்வேன் கண்வைப்பாய் கமலத்தாயே. மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விழி 2 மாது நீ என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் விழி 2 வைப்பாய் கண் வைப்பாய் கமலத்தாயே, கண் வைப்பாய் கமலத்தாயே, கண் வைப்பாய் கமலத்தாயே. ஆதிசங்கர பகவத்பாதாள் கனகதாரா ஸ்தோத்திரம் என்ற அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை இயற்றினார். பிரம்மச்சாரியாக இருந்த பொழுது ஆதிசங்கர பகவத்பாதாள் எழுப்பிய ஒரே ஸ்தோத்திரம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம். அதனுடைய முதல் பாடலைத்தான் இப்பொழுது உங்களிடையே நான் பகிர்ந்து கொண்டேன். இதற்கு அற்புதமாக நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பொன்மழை என்று தமிழாக்கம் செய்தார். அந்த முதல் பாடலுக்கான தமிழாக்கத்தை தான் நான் உங்களிடையே தமிழிலே இப்பொழுது மொழிபெயர்த்து கொண்டேன். என்னடா இது, எடுத்த உடனே ஒரு ஆதிசங்கரர் செல்வம் வேண்டும்னு ஒரு தாயண்ட போய் கேட்பாளா அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வரும். ஞானிகள் வாழ்க்கையிலே செல்வம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள், பொருள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆனால் ஞானிகள் கேட்ட பொருளுக்கும் நாம் அம்பாளிடம் கேட்கக்கூடிய பொருளுக்கும் வேறுபாடு உண்டு. வாழ்க்கையை வாழ்வதற்கான பொருளை நாம் அம்பாளிடம் கேட்கிறோம், வாழ்க்கையின் பொருளை ஞானிகள் அம்பாளிடம் கேட்கிறார்.
இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் எந்த சூழ்நிலையில பாடப்பட்டதுன்னு ஆன்மீக அன்பர்களான உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்னா தெரியும். பவதி பிக்ஷாம் தேகின்னு வீடு வீடா போய் பிக்ஷைக்கு போகக்கூடிய சங்கரன், பிரம்மச்சாரியான சங்கரன் பவதி பிக்ஷாம் தேகின்னு ஒரு ஆத்து முன்னாடி நிற்கிறார். நிற்கின்ற பொழுது உள்ள இருக்க அந்த தாய் ஒரு வயதான மூதாட்டி, அவளுக்கு வீட்டில் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, கண்ணு நிறைய கண்ணீர் இருக்கு, மனசு நிறைய அன்பு இருக்கு. என்பும் உரியர் பிறர்க்குன்னு வள்ளுவன் சொல்லுவாரே, அன்பிலார் எல்லாம் தமர்க்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குன்னு அந்த அன்பு அவ மனசு முழுக்க இருக்கு. அம்மா, ஒரு குழந்தைய ஆத்து முன்னாடி வந்து பவதி பிக்ஷாம் தேகின்னு கேட்கிற பொழுது என்னால் அவனுக்கு எதுவும் கொடுக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திட்டேமான்னு வீட்டுக்குள்ள போய் தேடுறா. ஒரே ஒரு நெல்லிக்கனி இருக்கிறது. அந்த நெல்லிக்கனிய மனசு முழுக்க இருக்கக்கூடிய அந்த அன்பு கனியாக நினைத்து கொண்டு வந்து அந்த ஆதிசங்கர பகவத் பாதாள் பிக்ஷாம் தேகின்னு கேட்கிற போது அவட்ட கொடுக்குறா. அவளுடைய அந்த வறுமையான நிலைமையை பார்த்தாரு. அவள் கொடுத்த நெல்லிக்கனி மிகச்சிறியது, ஆனால் அவள் மனதிலே மலர்ந்திருந்த அன்பு கனியோ மிகப்பெரியது. அந்த அம்பாளை பார்த்து பாடினார். அப்ப கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி அவர் வேண்டுகின்ற பொழுது வீட்டிலே தங்க நெல்லிக்கனிகளாக அங்கே கொட்டுகின்றன. அப்படி கொட்டிய அந்த பொருள் ஆதிசங்கர பகவத் பாதாளனுடைய அன்பினால், ஒரு மனிதனுடைய, ஒரு ஞானியினுடைய அன்பினால் எங்கே எல்லாம் பொருள் சேருகிறதோ அந்த பொருளை ஞானிகள் ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை. மற்றவர்களுடைய பயன்பாட்டிற்காகத்தான் ஞானிகள் ஒவ்வொரு முறையும் இது போல பொருள் சேர்த்திருக்கிறார்கள். இதுக்கு அகச்சான்று என்னன்னு பார்த்தா, ஒரு ஏழை இளைஞன் வந்து எனக்கு திருமணத்திற்கு பொருள் வேண்டும் அப்படின்னு ஸ்ரீமத் வேதாந்த தேசிகரை வேண்டிய பொழுது அவர் ஸ்ரீமாதான்னு சொல்லி அந்த ஸ்ரீஸ்துதியை பாடினார் இல்லையா? அந்த ஸ்ரீஸ்துதியை பாடியவரும் கூட தனக்காக பொருள் கேட்டு பாடவில்லை. ஆக மனிதர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான பொருளை தேடுகிறார்கள், ஞானிகள் வாழ்க்கையின் பொருளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதே ஸ்திதியில பார்த்தோம்னா அபிராமி பட்டர் ரொம்ப அழகா தன்னுடைய முதல் ஸ்லோகத்திலேயே அபிராமி அந்தாதியில அபிராமியை விழுத்துணை அப்படின்னு பேசுறார். அது என்ன விழுத்துணை? உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி மின்கடி குங்கும தோயம் என்ன எங்கள் வழித்துணையேன்னு சொல்லி அபிராமியை பாடுகிறார். இந்த பாட்டை நீங்க ஒவ்வொரு வரியா அனுபவிச்சு பாருங்க. அம்பாளை சொல்லுகின்ற பொழுது உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகமா அம்பாளுக்கு. மந்திரத்திலேயே மிகச் சிறந்தது எதுன்னு சொன்னாக்க, தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, காயத்ரியை விட உயர்ந்த மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள். இந்த காயத்ரி மந்திரத்தை எதற்காக யாரை நோக்கி சொல்லுகிறோம் என்று பார்த்தால், சூரிய பகவானை துதித்து சொல்லக்கூடியதுதான் காயத்ரி மந்திரம். இந்த சூரிய பகவானை, உதிக்கின்ற சூரியனே உச்சி திலகமாக அந்த அம்பாள் அணிந்து கொண்டிருக்கிறாளாம். அப்புறம் அடுத்த வரி சொல்கிறார், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். அது என்ன உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு கதை சொல்லுவார்கள். ஒருத்தன் வழிபோக்கன் ஊரை விட்டு ஊர் போயிட்டு இருந்தான். ராத்திரி நேரம் ஆயிப்போச்சு. ஒரு ஆத்தங்கரையோரம் வந்தது. சரி, ராத்திரி இந்த ஆத்தங்கரையிலேயே தங்கிட்டு விடிகாலம்புற போலான்னு நினைச்சானா. ஆத்தங்கரையில் அப்படியே தங்குகிறான். அசதி ஆயிடுத்து. அப்படியே தூங்குகிறான். கொஞ்சம் தூக்கம் கலைஞ்சி பார்க்கின்ற பொழுது இன்னும் விடியவில்லை சரியாக. ரொம்ப பொழுது போல என்ன செய்யறதுன்னு தெரியல. பக்கத்துல ஏதோ ஒரு மூட்டை மாதிரி இருக்கு. மூட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லா எடுத்து எடுத்து எரிந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது இன்னும் விடியவில்லை, இன்னும் வெளிச்சம் வரல. கடைசியா இருந்த கல்லை எடுத்து எரிகின்ற பொழுது சூரியன் உதயமாகிவிட்டான். சூரியனுடைய அந்த கிரணம் அந்த கல்லுல பட்டது. அதுக்குள்ள அந்த கல் அவன் கையை விட்டு வெளியே போய்விட்டது. தண்ணியில விழப்போறது. பார்த்தான், பெரிய விலை உயர்ந்த மாணிக்க கல் அது. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது, மூட்டை நிறைய மாணிக்க கற்களும் மரகத கற்களையும் தான் நாம் வெறும் கற்கள் இருந்து இவ்வளவு நேரமா நம்ம எரிஞ்சிட்டோமே, ஐயோ இனிமே அந்த ஆத்துல போய் நம்ம அதை எடுக்க முடியாதேன்னு வருத்தப்பட்டான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில அஞ்ஞானம் என்ற இருட்டிலே இருந்து கொண்டு அம்பாள் கொடுக்கக்கூடிய அற்புதமான அன்பு, பாசம், நேசம் என்ற அந்த அருமையான மாணிக்க மரகத கற்களை எல்லாம் ஒன்றொன்றாக விட்டெறிந்து விட்டு அந்த கடைசி வெளிச்சம் நம்மை அழைத்து போகக்கூடிய அந்த கடைசி வெளிச்சம் நமக்கு வரும்பொழுதுதான், ஐயோ அவ்வளவையும் இந்த பவசாகரத்தில் நான் போட்டுட்டனே, என்னை மீட்பதற்கு வழியே இல்லையே என்று நாம் அலறிக் கொண்டிருக்கிறோம். இப்படி அந்த வழிபோக்கன் இருக்கிறான். அதே நேரம் இன்னொரு சாதாரண துணி துவைக்கக்கூடிய ஒரு சலவை தொழிலாளி, அவனுக்கு திடீரென்று ஒரு கல் கிடைத்தது. அந்த கல்லை எடுத்து, இது வித்தியாசமான கல்லா இருக்கே, இதை கடைத்தெருவில் எடுத்து கொண்டு போய் இதற்கு விலை கிடைக்குமான்னு பார்க்கலான்னு எடுத்துட்டு போறான்.
போகக்கூடிய இடத்துல வழியில ஒரு வியாபாரி இவன் கையில் இருக்கக்கூடிய கல்லை பார்க்கறான். இவனுக்கு அந்த கல்லுடைய மகத்துவம் தெரியவில்லை. எதிரே வரக்கூடிய வியாபாரிக்கு கல்லோட மகத்துவம் தெரிஞ்சு போச்சு. அவனை நிறுத்தினா, ஐயா இந்த கல்லுக்கு நான் 100 ரூபாய் தரேன், தரீங்களான்னு கேட்டான். இப்ப இது வரைக்கும் இந்த கல்லோடைய மகத்துவம் தெரியாத அந்த சலவை தொழிலாளிக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு கல்லுக்கு 100 ரூபாய் ஒருத்தன் கொடுக்குறான்னு சொன்னா இந்த கல்லுக்கு ஏதோ ஒரு மரியாதை இருக்குன்னு நினைச்சிட்டு, இல்லையா எனக்கு 10,000 ரூபாய் வேணும்னா ஆசை யாரை விட்டது? இப்ப இவங்க 2 பேரும் வியாபாரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் 100ல இருந்து 1000 வந்தார், 2000 வந்தார், 3000 வந்தார். இந்த 2 பேர் சண்டைக்கு நல்ல ஊடால ஒருத்தர் வந்தார். அவர் இந்த கல்லுக்கு நான் 1 லட்சம் ரூபாய் தரையான்னு கேட்டார். இப்ப சலவை தொழிலாளி பார்த்தான், கல்லை கொடுத்தான், 1 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டான். அந்த வியாபாரி பொருளை வாங்கிட்டு போன உடனே இவன் சொன்னான், அந்த கல்லுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பு, நீ முட்டாள் மாதிரி 1 லட்சம் ரூபாய்க்கு அதை வித்துட்டியப்பா, உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். சலவை தொழிலாளி சொன்னான், ஐயா நான் படிக்காத தற்குறி, எனக்கு 1 லட்சத்திற்கும் 1 கோடி ரூபாய்க்கும் வித்தியாசம் தெரியாது. நீரோ படித்தவர், என்கிட்ட சில 1000 ரூபாய்களுக்கு சண்டை போட்டு பல கோடியை தொலைத்த நீங்க முட்டாளா? விலையே தெரியாம சில 1000 ரூபாய் நல்லா கிடைச்சா அது போதும் நினைச்ச நான் முட்டாளான்னு. இந்த கதையை எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், நம்மிடம் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களினுடைய மரியாதை எப்பொழுதுமே நமக்கு தெரிவதில்லை. ஒருத்தர் மற்றவரை என்ன நினைக்கிறோம், இவனுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை பயன்படுத்தி இன்னொருத்தர் வாழணும்னு நினைக்கிறாங்க. இவனுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை விட அவனுக்கு புத்திசாலித்தனம் இருந்தா அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகம் எதிலே சுழன்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒருவன் அறியாமையிலே மற்றவன் வாழ வேண்டும் என்ற குயுக்தியான நோக்கத்தோடையே இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய அறியாமையும் போக வேண்டும், மற்றவர்களுடைய அறியாமையும் போக்கப்பட வேண்டும் என்று ஞானிகள் முயற்சிக்கிறார்கள். அதனாலதான் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாதிக்கம். என்ன உணர்வு உடையோர்? மாணிக்கத்தினுடைய மரியாதை என்னன்னு தெரியக்கூடிய உணர்வு ஒருவருக்கு இருக்கணும். அது மற்றவன் கையில் இருந்தா அதை ஏமாற்றி தட்டி பறிக்க கூடாதுன்ற அந்த உணர்வு இருக்கணும். அப்படிப்பட்ட உணர்வு உடையவர்களுக்கு தான் அற்புதமான அந்த அம்பாளினுடைய மதிப்பு என்னன்றது தெரியும். அதனால உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னாரு. இப்ப உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது. மாதுளம் போதுன்னு ஏன் சொன்னார்? மாதுளம் போதுன்னா உங்களுக்கு தெரியும், பூ தாமரை மலர் போல போதாகி பகலெல்லாம் போதாகி அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அந்த போது என்றால் மொக்குன்னு அர்த்தம். அம்பாள் ஒரு மொக்கு மாதிரி இருக்கிறாளாம். ஏன் மொக்கு மாதிரி இருக்கிறா, ஏன் மலர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னா, மொக்கு மாதிரி இருந்துட்டு காத்துன்னு இருக்கா, பக்தனை பார்த்த உடனே மலர்ந்துருவா. நாம அம்பாளை பார்த்த உடனே மலருகிறோமோ இல்லையோ, அம்பாள் நம்மளை பார்த்த உடனே அடடா என்னை தேடி இவன் என்னுடைய அன்பை பெறுவதற்கு வந்திருக்கிறான்னு மொக்காக இருக்கக்கூடிய அவள் மலர்ந்து விடுகிறாள். மாதுளம் போது மலர்கமலை, மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி. மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடினா என்ன? மலர்கமலை என்றால் ஸ்ரீ மகாலட்சுமின்னு உங்களுக்கு தெரியும். மலர்கமலை துதிக்கிறாள் அம்பாளன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அம்பாளுக்கு தன்னுடைய சொரூபத்தினால ஒரு சின்ன கர்வம் ஒரு முறை வந்ததாம். இந்த கர்வம் வந்த உடனே அவன் நினைச்சாலாம், நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன், என் பக்கத்தில் இந்த நாராயணன் இப்படி சியாமள வர்ணனாக இருக்கிறானேன்னு ஒரு நிமிஷம் நினைச்சா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டா. அந்த சிரிப்பு நாராயணனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. சொரூபத்தினாலே உனக்கு வந்த இந்த கர்வத்தை நான் அடக்குகிறேன் என்று சொல்லி நீ அரூபியாக மாறி விடுவாய், சொரூபமே இல்லாதவளாக மாறி விடுவாய் அப்படின்னு மகாலட்சுமியை சபிச்சார். அப்ப இதற்கு சாப விமோசனம் உண்டான்னு மகாலட்சுமி நாராயணன்கிட்ட கேட்கிறா. நீ பார்வதி தேவியை தவம் செய்து உன்னுடைய சொரூபத்தை மீண்டும் பெறுவாயாக அப்படின்னு நாராயணன் சொல்றார். அப்ப ஸ்ரீ மகாலட்சுமி சாக்ஷாத் பார்வதி தேவியாக இருக்கக்கூடிய காமாட்சி அம்பாளை அன்றாடம் ஜபம் செய்து அந்த காமாட்சி கொடுக்கக்கூடிய குங்கும பிரசாதத்தின் மூலமாக மீண்டும் தன் சொரூபத்தை பெற்றாள் என்று புராணம் உண்டு. அதனாலதான் இன்றைக்கும் நீங்கள் காமாட்சி அம்மனுடைய கோவிலுக்கு போனீர்கள் என்றால் அம்பாளுடைய இடது பக்கத்திலே பார்த்தீர்கள் என்றால் சொரூபலட்சுமின்னு ஒரு சன்னிதானம் இருக்கும். குங்கும பிரசாதத்தை நமக்கு வழங்கினால் கூட நாம் அந்த சொரூபலட்சுமிக்கு அந்த குங்குமத்தை போட்டு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த குங்குமத்தை தான் பிரசாதமா எடுத்துட்டு வருவோம். ஏன் இதை வச்சாங்க அப்படின்னா, மகாலட்சுமிக்கே இப்படி ஒரு எண்ணம் வரும் என்றால் சராசரியான மக்களான நமக்கு வரும் இல்லையா? சொரூபத்துல ஒன்றுமே இல்லை, அரூபமாக இருக்கக்கூடிய இந்த லட்சுமியை பார்த்து எப்பொழுதும் உன் சொரூபத்தினால் கர்வம் கொள்ளாதேன்னு சொல்வதற்காக அந்த விஷயத்தை வைத்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை கைப்பிடிக்க வேண்டும் என்ற தருணம் வருகின்ற பொழுது ருக்மணி தேவி கூட கார்த்தியாயினி தவம் செய்துதான் ஸ்ரீ வேணுகோபாலனை திருமணம் செய்தாள் என்று நம்முடைய புராணங்கள் செய்கிறது. அதனால தான்
மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி, மென்கடி குங்கும தோயம் என்ன அப்படின்றார். மென்கடி குங்குமம்னா என்ன? வாசனை திரவியங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வாசனையாக இருந்தாக்கா மயக்கம் வந்துடும், நமக்கே அது பிடிக்காது, ஐயோ ரொம்ப ஒரு மாதிரியா இருக்காதுன்னா மென்மையான வாசனை, மனதுக்கு ரம்மியமான வாசனையை தரக்கூடிய குங்குமத்தினுடைய தோயத்தினுடைய வாசனையை போட உடையவள் அம்பாள் அப்படின்றத அந்த வரியில வைத்தார். சரி, கடைசியா அபிராமி எங்கள் விழுத்துணையே அப்படின்னாரு. இது என்ன விழுத்துணை? நம்ம வழித்துணையே கேள்விப்பட்டிருக்கோம். விழுத்துணைனா என்ன அப்படின்னு பார்த்தா வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்லுகிறார்கள், மற்ற துணையெல்லாம் இடம் காலம் இதனால கட்டுப்பட்டவைகள். ஆனா அம்பாளுடைய துணை இருக்கே, அது இடத்தாலேயோ காலத்தாலேயோ எந்த விதமான பிரமாணங்கள்லையோ கட்டுப்படுத்த முடியாதது. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. செருப்பு இருக்கு, நம்ம காலில் போட்டுக்கிறோம். இந்த செருப்பு நமக்கு எதுக்கு உதவும்? தெருவில் நடந்து போகும்போது உதவும். சில பேர் வீட்டுக்குள்ளேயே போட்டு நடக்கிறோம், நம்ம அவளை பத்தி பேசல. இந்த செருப்பு எங்கேயும் நம்ம கோயிலுக்கு எடுத்துட்டு போகும்போது கோயில் வாசல்ல விட்டுட்டு போயிடுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள செருப்பு விட்டுட்டு வெளியில உள்ள வந்து செருப்பையே நினைச்சிட்டு இருப்பான். வெளில இருக்க செருப்பு போகும்போது கிடைக்குமா இருக்குமா யாராவது போட்டு போயிடுவாங்களான்னு. இன்னும் சில பேர் ரொம்ப புத்திசாலிகள், ஒரு மஞ்ச பையை எடுத்துட்டு வந்து செருப்பை அந்த பைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த செருப்போடையே சந்நிதிக்கு வருவாங்க. ஆரத்தி காட்டுகிற பொழுது செருப்பு கும்பிடும் அம்பாளை, இவன் கும்பிட மாட்டான். அடுத்த பிறவியில செருப்புக்கு நல்ல உய்வு கிடைக்கும், இவனுக்கு கிடைக்காது. இப்ப செருப்பு என்பது காலத்தினால ஆச்சு, ஒரு இடத்துக்கு பயன்படும், மற்றொரு இடத்துக்கு பயன்படாது. கொடையை எடுத்துக்கோங்க, மழை காலத்திலே கொடை உதவும், வெயில் காலத்துல கொடை உதவும், வெளியே போகின்ற பொழுது கொடை உதவும். வீட்டுக்குள்ள ஒருத்தன் மிக வசதியாகணும் வைத்துக்கோங்களேன், ராத்திரி 9 மணிக்கு என்கிட்ட ஒரு கொடை இருக்குன்னு கொடை எடுத்து பிடிச்சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, நாம என்ன சொல்லுவோம்? ஒரு பழமொழி உண்டு, அற்பனுக்கு பௌஷி வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான்னு, இல்லையா? அப்ப குடை என்பதற்கு ஒரு கால பிரமாணம் உண்டு, செருப்பு என்பதற்கு ஒரு இட பிரமாணம் உண்டு. ஆனா எதற்குமே பிரமாணம் இல்லாதவள் அம்பிகை தான். எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா பிரேமயங்களிலும் நமக்கு துணையாக வருபவள் அம்பிகை ஒருத்தி தான் என்பதனால் தான் விழுத்துணையே என்று அபிராமி பட்டர் அவளை அனுபவிக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்பிகையினுடைய சக்தி எவ்வளவு பெரியது என்பதை ஆதிசங்கரருக்கு அம்பாள் ஒரு இடத்துல காட்டுறா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆதிசங்கரர் மிகப்பெரிய அத்வைத்தி. அவர் மனசு முழுக்க எப்பொழுதும் சிவானந்த லகரியிலேயே இருக்கக்கூடியவர். அவர் காசிக்கு போகிறார், காசியிலே குளித்து விட்டு படித்துறையிலே படியேறி கொண்டு வருகிறார். அம்பாளுக்கு ரொம்ப ஒரு எண்ணம், இவர் எப்பொழுதுமே இந்த சிவானந்த லகரியிலேயே மனம் லயித்து இருக்கிறாரு, இந்த சக்தின்னு ஒன்று இருக்கிறது என்பதை இவருக்கு எப்படித்தான் சொல்லுவது அப்படின்னு முடிவு பண்ணா. படித்துறை ஏறி வந்துட்டு இருக்காரு. வர்ற வழியில பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெண்மணி ஒரு சவத்தை போட்டு வைத்து கொண்டு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. இப்போ ஆதிசங்கரர் பார்த்தாரு, என்னடா இது, இப்பொழுதுதான் ஸ்நானம் பண்ணி மேலே ஏறுறோம், படி ஏறுகிற பொழுது இப்படி ஒரு விஷயமா இருக்கேன்னு சொல்லி அந்த அம்மையாரை பார்த்து, அம்மா கொஞ்சம் அதை நகர்த்தி வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னா, என்கிட்ட ஏன் சொல்றீங்க, அதுகிட்ட சொல்லுங்கன்னு. இப்ப சங்கரர் கேட்டார், அதுகிட்ட எப்படிமா சொல்ல முடியும், நகர்றதுக்கு அது சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த அம்மா சொன்னா, தெரியுது இல்ல அப்படின்னா. ஒரு நிமிஷம் யோசிச்சாரு, தன்னிடம் கேட்டது சக்தி என்பதை புரிந்து கொண்டார். பக்கத்திலே இருந்தது சவமாக கிடந்தது சிவன் என்றதை புரிந்து கொண்டார். சிவமாக இருந்தாலும் அதை நகர்த்தி வைக்க வேண்டும் என்றால் சக்தி என்ற ஒன்று வேண்டும் என்பதை ஆதிசங்கரருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத சம்பவமாக இருக்கிறது. படியேறி வந்தவர் அதுவரைக்கும் பாதுபடிதான் வந்தாரு. அம்பாளுடைய சக்தியினால் தான் இந்த உலகத்திலே அனைத்தும் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட பொழுது முழுப்படிக்களையும் ஏறிக்கொண்டு மேலே வந்து விட்டார். இப்படி ஒரு அற்புதமான சம்பவம் ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய வாழ்க்கையில நடக்கிறது. இப்படி அறியாமையை அகற்ற வேண்டும் என்பதுதான் அம்பாள் உபாசனையினுடைய அடிப்படை விஷயமாக இருக்கிறது. நம்ம அம்பாளை பல பல நாமங்களை சொல்லி நாம அவளை அழைக்கிறோம். லலிதா சகஸ்ரநாமத்துல உங்களுக்கு தெரியும், அம்பிகைக்கு 1000 நாமங்கள். அம்பா, சாம்பவி, சந்திரமௌலி, அமலா என்று பற்பல பெயர்களிலே அந்த அம்பிகையை நாம சொல்லி அவளை துதித்து கொண்டே இருக்கிறோம். இப்படி எல்லோருக்கும் விழுத்துணையாகவும் ஸ்ரீ மாதாவாகவும் ஆப்ரம்ப கீட ஜனனி என்றும் சகஸ்ரநாமம் சொல்லிக் கொடுக்கிறது. நாத்திகர்கள் கூட அம்பாளை மறுப்பாங்க, ஆனா அம்மாவை மறுக்க மாட்டாங்க. எனவே அம்மாவை வீட்டிலே கும்பிடக்கூடிய ஒவ்வொரு நாத்திகனையும் அம்பாளை கும்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியம். அம்மாவை வெறுக்கிறவனும் சில பேர் உண்டு, ஆச்சரியமான பிறவிகள்.
அம்மாவை வாய் நிறைய வைஞ்சிட்டு ஒருத்தன் வாசப்படியை தாண்டி போனானா, வாசப்படி தலையில் அடிச்சிருத்து அம்மா அப்படின்னு கத்துனானா. வைதாரையும் வாழ வைப்பவள் அம்மா ஒருத்தி தான் என்பதற்கு பெரியவாச்சான் பிள்ளை சொல்லக்கூடிய வியாக்கியானம் தான் இந்த இடத்திலே உங்களோட நான் அனுபவிச்சேன். இப்படி அம்மா தான் எல்லாத்துக்குமே நமக்கு இந்த லோகத்துல பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஸ்வரூபிணி. இப்ப நாமெல்லாம் வணங்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக பெரியவர் வாரியார் சுவாமிகள். நாம வாரியார் சுவாமிக்கு விழா எடுக்கிறோம். ஆனால் அந்த வாரியார் சுவாமியே ஒருவருக்கு விழா எடுத்தார், அவரை கொண்டாடினார். அவர் யார் என்று பார்த்தால் குஹஸ்ரீ ரசபதி என்று அவருக்கு பெயர். சென்னையை அடுத்த திருவொற்றியூர் என்ற இடத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய மகனீயர் அவர். அவர் செய்த தர்ம காரியம் என்ன அப்படின்னா, ஓலைச்சுவடிகளிலும் கர்ணவழி செய்திகளாக இருந்த அற்புதமான ஆன்மீக கதைகளை எல்லாம் மக்களுக்கு சொல்லி 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 பதிவு செய்யப்படாத புத்தகங்களில் இல்லாத எல்லா கதைகளையும் அப்படியே மக்களுக்கு, ஆன்மீக அன்பர்களுக்கு பரவச் செய்து கொண்டே இருந்தார். அம்பிகையின் அற்புதங்கள்னு சொல்லும் பொழுது நம்ம மனசுல முதல்ல தோன்ற விஷயம் அம்பிகை, அம்பாள் அப்படின்னு நினைச்சிட்டாலே நமக்கு உடனே ஞாபகம் வருது மதுரை மீனாட்சி அம்மன். இந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய சிறப்பு என்னன்னாக்க, அவளுடைய பச்சை கிளி, அவளுடைய மூக்குத்தி, இந்த ரெண்டையும் நாம மறந்துட்டு மீனாட்சி அம்மனை மனசால கூட நினைக்க முடியாது. இந்த அம்பிகை மீனாட்சியினுடைய திருக்கோயிலிலே, திருமடப்பள்ளியிலே ஸ்ரீனிவாசன் ஒரு திருமடப்பள்ளி பரிச்சாரகன் இருந்தார், சமயக்காரர்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய பணி என்னன்னாக்கா, அன்றாடம் அம்பாளுக்கு பிரசாதத்தை செய்து நெய்வேத்தியத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் வைக்க வேண்டியது அவருடைய பணி. அவர் மனசுல என்ன பெரிய ஆசைனா, இந்த அம்பாளை பத்தி நம்ம பாடணும், அம்பாளை பாடுற அறிவு நமக்கு வரணும், அம்பாளை பாடணும். அதே ஸ்மரணையாக இருந்து அம்பாள் அவருக்கு பாடக்கூடிய அனுகிரகத்தை கொடுக்கிறாள். அந்த அனுகிரகம் அவருக்கு கிடைச்ச உடனே ஒவ்வொரு நாளும் அந்த மீனாட்சி அம்மனுடைய சன்னிதானத்துல நின்று அந்த ஸ்ரீனிவாசன் பாட்டு பாடுவார்னா சாதாரணமா இல்லை. அவர் பாடுகின்ற பொழுது ஆரோகணத்துல பாடினார்னா, அதாவது சங்கீத உலகத்துல ஆரோகணம் அவரோகணம்னு சங்கீதம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும், சங்கீதம் தெரியாதவாளுக்கான ஒரு விவரத்தை சொல்றேன். ஆரோகணம் என்பது சங்கீதம் இங்க இருக்குன்னா ஒரு படியில ஏறி மேல போனா எப்படியோ அது மாதிரி மேல போறதுக்கு பேர் ஆரோகணம், கீழே வர்றதுக்கு பேர் அவரோகணம். இந்த ஆரோகணத்துல ஸ்ரீனிவாசன் பாடினார்னாக்க, அம்பாளுடைய திருமுக விளக்கு இருக்கு இல்லையா, சன்னிதானத்துக்குள்ள எரியிற திருமுக விளக்கு, இது மேல் நோக்கி எரியுமா. அவரோகணத்துல பாடினார்னா ஒரு தனிச்சு ஒரு சின்ன மொக்கு மாதிரி சின்னதா எரியுமா. இந்த அற்புதத்தை பார்ப்பதற்காக தினம் 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 அங்கு ஆன்மீக அன்பர்கள் கூடினார்கள். இப்படி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீனிவாசனுக்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு உற்சவம் நடக்குது. உற்சவத்துல தெரியும் உங்களுக்கு, 10 நாள் உற்சவம் நடந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் மண்டபப்படியா இருக்கும். அந்த ஊர் சிற்றரசனுக்கு ஒரு நாள் மண்டபப்படி. நேரா மடப்பள்ளிக்கு வந்தார், ஸ்ரீனிவாசனை பார்த்தார். ஐயா, நீங்க செய்யக்கூடிய பிரசாதம் மிக பிரசித்தி பெற்றது, அந்த பிரசாதங்களை நாளைக்கு என்னுடைய மண்டபப்படிக்கு நீங்க தான் ஏற்பாடு செய்து கொடுக்கணும் அப்படின்னார். ஐயா, நீங்க ஆணையிட்டுட்டீங்க, அப்படியே செஞ்சுட்டா போச்சுன்னு அவருக்கு சந்தோஷம். அம்பாளுக்கு செய்யறது தானே அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவர் ஒத்துக்கிட்ட உடனே ராஜா சொன்னார், உங்களுடைய கூட பணியாற்றக்கூடிய அந்த பணியாட்களை வச்சு செஞ்சிடக்கூடாது, நீங்களே உங்க திருக்கரத்தால செய்யணும். அப்படியே ஆகட்டும் சுவாமி அப்படின்னாரு. அவர் ஏத்துண்ட உடனே முந்திரி பருப்பு, திராட்சை, நெய், ஏலக்காய், பருப்பு, வெல்லம் எல்லாம் குமிஞ்சு போச்சு. அவருக்கு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். நாளை கார்த்தால எழுந்து அம்பாளுக்கு எல்லா பிரசாதத்தையும் தயார் பண்ணிடணும், 6 மணிக்கெல்லாம் தயாரா இருக்கும்னு சொல்லிட்டாரு. இப்ப ஓய்வு கிடைக்கக்கூடிய எல்லா நேரத்திலும் இந்த ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணுவார்னாக்கா, அம்பாள் ஸ்மரணையாவே இருப்பார். இப்படி அம்பாள் ஸ்மரணையிலேயே இருந்துருக்க அந்த ஸ்ரீனிவாசர் நிர்விகல்ப சமாதி நிலைமைக்கு போயிட்டார். இந்த நிர்விகல்ப சமாதின்னு என்னன்னா, சுத்தி நடக்கிறது என்னன்னே தெரியாது. அவ ஸ்மரிச்சுட்டு இருக்க ஒரே விஷயம் என்னவோ அந்த விஷயத்துக்குள்ள மனசு போயிடும். சமாதி நிலையிலிருந்து வெளியில பார்த்தார், இரவு கிட்டத்தட்ட 1 மணி ஆயிப்போச்சு. அடடா 1 மணி ஆயிடுத்த, காலையில் அம்பாளுக்கு பிரசாதம் பண்ணணுமே. படுத்து தூங்கினாக்க ரொம்ப நேரம் தூங்கிட போறோம்னு நினைச்சு இப்படியே செவுத்தோரமா உட்காந்து தூங்கலான்னு அப்படியே சாஞ்சாரு. கண்ணை அசந்துட்டார். கொஞ்ச நேரம் தூங்கிட்டே இருந்தாரு. டம்மு 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 டம்முன்னு கதவு தட்டுற ஓசை கேட்குது. யார் கதவை தட்டுறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, எழுந்து வேக வேகமா போறார், கதவை தட்டுறார். வெளில எல்லாரும் வேல் பிடிச்சிக்கிட்டு சிற்றரசனுடைய காவலாளிகள், மெய்காப்பாளர்கள் நிக்கிறாங்க. ஐயா, பிரசாதம் தயாரானாங்க. தூக்கி வாரி போட்டது சீனிவாசனுக்கு. அப்பொழுதுதான் மணியை பார்த்தார், மணி 6 ஆயிருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு நினைச்சு படுத்தவர் அசந்துட்டாரு, கண் அசந்துட்டார். ஐயா, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் பிரசாதங்களை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துனேன். 1/2 மணி நேரமா? அம்பாளுக்கு அங்கே அபிஷேகம்லாம் முடிஞ்சு அலங்காரம் நடந்துட்டு இருக்கு, உடனே எடுத்துட்டு போனோம். ஏதோ வாசனை வருதே சுவாமி, என்ன நீங்க பிரசாதம் பண்ணலான்னு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ளதான் பிரசாத வாசனை வருதுன்னு கேட்கிறார். வெளியில இருக்க அவ்வளோ பேருக்கும் பிரசாத வாசனை அடிக்கிறது. ஸ்ரீனிவாசர் பார்த்தார், என்ன பிரசாத வாசனை அடிக்கிறதா, நீங்களே வேணா போய் பார்த்துக்கோங்கன்னார். மெய்காப்பாளர்கள் எல்லாம் உள்ள போனாங்க. அவரும் சீனிவாசனும் அவளோட உள்ள போனாக்க
அண்டா 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 அண்டாவா பிரசாதங்கள் எல்லாம் தயாரான நிலைமையில இருக்கு. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா கூட பணியாற்றக்கூடிய எல்லாருக்கும் நீங்க நாளைக்கு வர வேண்டாம்னு சொல்லி ஏற்கனவே லீவு கொடுத்து அனுப்பிச்சாச்சு, நம்மளே பண்ணணும்னு. இப்ப எப்படி இந்த பிரசாதங்கள் வந்ததுன்னு தெரியலையேன்ற அந்த ஆச்சரியம் தாங்க முடியாமல் அம்பாள் சன்னிதானத்துக்கு ஓடணும்னு அவசர அவசரமா குளிச்சுட்டு ஓடுறார் அம்பாள் சன்னிதானத்துக்கு. அதுக்குள்ள அங்க அம்பாள் சன்னிதானத்துல பார்த்தா அல்லோல கல்லோலப்படுகிறது. என்ன? மீனாட்சி அம்மனுடைய மூக்குத்தியை காணவில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி அம்மனுடைய மூக்குத்தியை காணவில்லை. சன்னிதானத்துல 74 வருடங்களாக ஒரே ஒரு குருக்கள் தான் இந்த சுவாமி காரியங்களை ஸ்ரீ காரியங்களை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வயது இப்போ 90. நேற்று இரவு சன்னிதானத்தை மூடிவிட்டு போனது இந்த பெரியவர் தான். இன்றைக்கு காலையில சன்னிதானத்தை திறக்கின்றதும் அவர் தான். மூக்குத்தி காணனா பெரியவர் தான் காரணம், புடிங்க பெரியவர் அரசர். 90 வயசு ஆளு விதிர்த்து போயிட்டார். அம்மா தேவி பராத்பரி பாவனி, உனக்கு 74 ஆண்டுகளாக நான் செய்த இந்த பூஜைக்கு இந்த திருட்டு பட்டம் தானாமா எனக்கு கிடைக்கணும் அம்மான்னு அழுதாரு. ஸ்ரீனிவாசர் அந்த சன்னிதானத்துல வந்து அம்பிகே உன்னுடைய திருவருள் என்னன்னு புரியலையம்மான்னு அவர் கதறினார். இந்த 2 பேரும் கதறின அதே நேரத்துல இந்த குருக்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு மன்னன் சொல்ல போகிறான். அந்த நேரத்தில் மன்னனுடைய அமைச்சனுக்கு ஒரு மகள், ஒரு 9 வயது பாலை போல இருக்கிறாள் அவள். அவ சொன்னா, யாராவது தேவையில்லாம என் மூக்குத்திக்காக சண்டை போட்டு இருக்கீங்க? நேத்து ராத்திரி என் பக்தன் தூங்கிட்டான், அதனால அவனுக்காக நானே பிரசாதம் பண்ணலான்னு சன்னிதானத்திலிருந்து போய் பிரசாதத்தை பண்ண, வெளிச்ச விளக்கு ஏத்தினா அவன் தூக்கம் கலைஞ்சிட போறதேன்னு என் மூக்குத்திய கட்டி மாடப்புறையில அடுப்பு பக்கமா வச்சு சமைச்சேன். மாடப்புறையில போய் பாருங்கடா என் மூக்குத்தி இருக்கும்னு ஒரு அருள் வாக்கு வந்து அவள் சொன்னாள். தெய்வம் உற்று உரைக்கும் என்று சொல்லுவோமே, தெய்வம் உற்று அந்த பெண் உரைத்தாள். அங்க ஓடி போய் அரசன் பார்க்கறான், எடுக்கணும்னு எல்லாரும் ஓடுறாங்க. ஏன்? அம்பாள் தன்னுடைய திருக்கரத்தினாலேயே கட்டி வைத்த அந்த மூக்குத்தி இல்லையா, அதை யார் முதல்ல தொடரோன்னு எல்லாருக்கும் போட்டி. சிற்றரசன் ஓடுனா மூக்குத்திய கொண்டு வந்தான். ஒரே நேரத்துல பூஜை செய்யக்கூடிய அவனும் ஆத்மார்ப்பணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனும் எப்படிப்பட்ட பக்தர்கள்ன்றதை எல்லோருக்கும் காட்டிய அந்த ஞான கதை தான் நாம ஸ்ரீனிவாசனுடைய கதையில அனுபவிக்கிறோம். எப்பொழுதுமே ஞானம் வந்துருத்தா ஒருத்தருக்கு மற்றவளுக்கு அது பிடிக்காது. அதனால என்ன பண்றா, பக்கத்து ஊர்ல ஒரு துருக்கிய மன்னன் வந்தான். அந்த துருக்கிய மன்னனுடைய மகளுக்கு சங்கீதமும் தமிழ் சொல்லியும் கொடுக்கணும்னு சொல்லி சீனிவாசனை கேட்கிறார் துருக்கிய மன்னன். சீனிவாசன் நல்ல குருமார்கள் வந்து கத்துக்கிறவா யாருன்னு பார்க்க மாட்டா, கத்துக்கிறவா ஆத்ம சுத்தியா இருக்காளான்னு பாப்பா. சொல்லி கொடுக்குறேன்னு போயிட்டார். அதனால மற்ற பண்டிதர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணா, இவரை அந்த பண்டிதர்களுடைய பக்கத்திலே இருந்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இப்ப இவர் என்ன பண்ணாரு, அந்த துருக்கிய பெண்ணுடைய ராஜாவினுடைய பெண்ணுக்கு சங்கீதமும் தமிழும் சொல்லி கொண்டு இருக்கார். அந்த நாட்டில் ஒரு பஞ்சம் வருது. பஞ்சம் வந்த உடனே புரோகிதர்களையும் பண்டிதர்களையும் பௌராணிகர்களையும் அழைத்து என்ன செய்யலான்னு கேட்குறாங்க. வருண ஜபமும் வருண மந்திரமும் சொன்னாக்க மழை வரும் அப்படின்னாங்க. சரி, அதற்கான ஏற்பாடு செய்யுங்கள்னா 48 நாட்கள் செய்ய வேண்டும். சரி, 48 நாட்கள் செய்யுங்கள்னார் துருக்கிய மன்னன். உடனே இவங்க சொன்னாங்க 1,00,000 பொன் செலவாகும் அதுக்கு. மன்னன் பார்த்தான், யார் அங்கே 1,00,000 பொண்ணை கொண்டு வந்து கொடுங்க, ஆனா மழை வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று உங்கள் 1000 பேர் தலையும் வெட்டிடுவேன், இல்லைன்னா நீங்க 1000 பேர் மதம் மாற வேண்டும்னார். இவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஜபம் ஆரம்பிச்சது. 46 நாள் ஆச்சு, 47 நாள் ஆச்சு, மழை வரல. 48வது நாள் விடியறது. இன்னைக்கு கடைசி நாள் அப்படின்றதுனால சுற்றியும் காவலாளிகள் வந்து விட்டார்கள். ஏன்னா இவர்கள் 1000 பேரும் மழை வரவில்லை என்றால் மன்னருடைய அரண்மனைக்கு அழைத்து போகப்பட வேண்டியவர்கள். அப்ப அந்த வழியா சீனிவாசன் எளிமையா போயிட்டு இருக்காரு. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தோணித்து, ஓடி போய் அவர் காலில் விழுந்தார். வருண ஜபமும் வருண மந்திரமும் பண்றோம், மழை வரல, இன்னைக்கு நீங்க வந்து ஏதாவது பண்ணணும், வருண ஜபம் பொய்த்திருமா வருண மந்திரம் பொய்த்திருமா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், ஒருபோதும் மந்திரங்கள் பொய்க்கவில்லை. சீனிவாசன் வந்து வருண ஜபத்தையும் வருண மந்திரத்தையும் சொன்னார். மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சுது. இப்ப மழையை நிறுத்தணுன்ற அளவுக்கு பிரச்சனை வந்துடுது. மறுபடியும் காந்திமதி அம்மையுடைய சந்நிதியில போய் அடுத்த ஒரு ஸ்லோகத்தை பாடினாரு. மழை நின்றது. இப்படி அற்புதமாக ஒரு சாதாரண சமையல்காரராக இருந்து எழுத படிக்க தெரியாமல் இருந்து அவளுடைய அருளால அவளை அனுகிரகத்தினால ஞானத்தை பெற்ற ஒரு சீனிவாசனுடைய கதையை, ஞானத்தால் பெற்ற அந்த அருளை நாம இதுவரைக்கும் அனுபவிச்சோம். இப்ப அப்படியே வாங்க, பொருள், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பொருள், மிகப்பெரிய செல்வம் எது அப்படின்னு கேட்டா வள்ளுவன் சொன்னான், பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிறன்னா. உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம் எது அப்படின்னாக்க நல்ல அறிவார்ந்த குழந்தைகள் வாய்ப்பதுதான் ஒருவருக்கு இருக்கக்கூடிய செல்வத்திலேயே மிகப்பெரிய செல்வம். வேற எந்த செல்வமும் அதுக்கு ஈடு இல்லை என்பது வள்ளுவனுடைய வாக்கு.
இப்போ சோழ நாட்டில் காவிரி பூம்பட்டினத்தில் மருதஞ்செட்டியார்னு ஒருத்தர் நகரத்தார் சமூகத்தை சார்ந்தவர். இந்த நகரத்தார்ன்ற ஏன் பேர் வந்தது என்றால், நகர் என்ற சொல்லுக்கு தமிழிலே கோயில் என்று ஒரு பொருள் உண்டு. அத்தம் அப்படின்னாக்க செல்வம்னு பொருள். பட்டினத்தார் சொல்வார் இல்லையா, அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே அப்படின்னா என்ன? அத்தம் என்ற வார்த்தைக்கு செல்வம் என்று ஒரு பொருள் உண்டு. மற்றவர்களெல்லாம் செல்வத்தை சேர்ப்பார்கள், கோயிலுக்கு கொஞ்சம் கொடுப்பார்கள். நகரத்தார் கோயிலுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கே செல்வம் சேர்ப்பார்கள். அப்படி ஒரு செல்வந்தர் மருதஞ்செட்டியார், மிகப்பெரிய அம்பாள் உபாசகர். அவருடைய மனைவி இன்பமாலை, அவளும் மிகப்பெரிய அம்பாள் உபாசனையில் இருக்கவர். இந்த ரெண்டு பேருக்கும் என்ன குறை வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தா, பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிறன்னு சொன்ன அந்த மக்கள் செல்வம், குழந்தை செல்வம் அந்த வீட்டில் இல்லை. அன்றாடம் அம்பாள் உபாசனையில் இருக்காங்க. ஒரு நாள் ரெண்டு பேரும் தூங்குறாங்க. தூங்குகின்ற பொழுது அந்த அறைக்குள்ள சின்னதாக ஒரு பச்சை நிறத்தில் ஒரு ஒளி மெதுவாக தொடங்கி 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 பெருசாகி 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 அப்படியே அந்த இன்பமாலையனோட உடம்புக்குள்ள அந்த வெளிச்சம் போகுது. தூங்கி கொண்டிருக்கிறவள் துணுக்குற்று எழுந்துக்கிறா. பக்கத்தில் இருக்க கணவனும் துணுக்குற்று எழுந்துக்கிறான். ஏங்க நான் ஒரு கனவு கண்டேன், நானும் ஒரு கனவு கண்டேன், நான் தான் முதல்ல சொல்லுவேன், இல்லை நான் சொல்லுவேன், சரி நீ பாதி சொல்லு அப்படின்றாரு. ஒரு ஒளி வந்ததுங்க, பச்சை பச்சை நிறம், மாதா மரகத சியாமலா என்று காளிதாசர் சொல்லுவாரே, அப்படி பச்சை நிறமாக ஒரு ஒளி. அந்த ஒளி வந்து அப்படியே உனக்குள்ள போச்சு, இல்லை இதே கனவை தான் நானும் கண்டேன் அப்படிங்கிறார் அவர். இந்த இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார்னு கம்பன் சொல்லுவான் இல்லையா. இந்த மாரிப்புக்கு இதயம் எய்துவது என்றால், ஒருவர் என்ன நினைக்கிறாரோ அதை மற்றொருவரும் நினைத்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த ரேடியோ டிவிலாம் பார்த்தீங்கன்னாக்க சேம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இரண்டு பேரும் ஒரே அலைவரிசையில் சிந்திக்கணும். ஒரு அலைவரிசையில் சிந்திக்காம ரெண்டு அலைவரிசையில் இருந்தால் என்ன ஆகும்னா, இந்த ஊரை விட்டு ஊர் தாண்டுகின்ற பொழுது இந்த எஃப்எம்முக்கும் அந்த எஃப்எம்முக்கும் ஒரு போட்டி வந்துடும். இந்த சவுண்டு பாதி வரும், அந்த சவுண்டு பாதி வரும், இந்த சவுண்டு பாதி வரும், அந்த சவுண்டு பாதி வரும். இதில் ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும், அதில் ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும். உள்ள உட்காந்துட்டு இருக்க நமக்கு ஒரு ஸ்டேஜில் அது நாராசமாக போயிடும். இந்த ரெண்டு பாட்டும் ஆனால் நிறுத்துன்னு சொல்லி அந்த அற்புதமான சங்கீதம் தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு அலைவரிசையில் ஓடாததுனால அந்த சங்கீதமே நாராசமாக போயிடுற மாதிரி, கணவன் மனைவி என்ற இருவரும் தாம்பத்தியம் என்ற சங்கீதத்திலே ஒரு அலைவரிசையில் இல்லாமல் மாற்று அலைவரிசையில் இருந்தால் அந்த சங்கீதமே நரகமாக போய்விடும். ஆனால் இவர்கள் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தியவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சியாமள நிறம் என்றைக்கு அவளுக்கு உள்ள போனதோ 10வது மாதம் அழகான ஒரு பெண் குழந்தை அவளுக்கு பிறந்தது.